ஏண்டி எவ்ளோ நெஞ்சு அழுத்தம் இருந்தா ஏன் குடும்பத்து மேலேயே கை வச்சிருப்பேன். சும்மாவே விடக்கூடாது. விஜய், உனக்கு ஒண்ணும் இல்ல. இரு, போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதுக்காக அவளை கொண்டு போட்டுறதா? செய்யறதா அந்த அப்பவே செஞ்சிருப்போம்ல. இங்க பாருடி, இனிமே என் அண்ணன் ஆட்டோ மேல கை வைக்கிறது எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுன்னு ஏதாவது யோசிச்சேன்னு வையு, நீ என்ன ஆவன்னே தெரியாது. இங்க பார், எல்லா நேரமும் இதே மாதிரி பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லா உயிருக்குமே பச்சாதாபம் பார்க்க முடியாது. கடிக்க வந்த பாம்பா அடிச்சுதான் போடணும். அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கம் காட்டுறால அது எங்க தப்பு? 2 பேரும் மரியாதையா இருக்க முடிஞ்சா இருங்க. கொன்றுவேன். மாறா, வீர அவளை கோவப்பட்டு நீ பாத்திருக்கியா? நான் பார்த்ததே இல்லையடா மாறா. நான் பார்த்துருக்கேன். அவெல்லாம் ஷட்டரை சாத்திட்டு சண்டை போடுறவடா. அவளுக்கு இதெல்லாம் சாதாரணம். வெட்டிருந்தா இந்நேரம் வீட்லயே பொழைச்சு போயிட்டேன். டேய், நானும் கண்மணி இப்படிலாம் பார்த்ததே இல்லடா. ஒரு நிமிஷம் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இவ சிக்கியிருந்தா. ஏய், அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் தான் யாருங்கிறதையும் அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதையும் காட்டிட்டாங்க. உன் உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏம்மா இப்படி பழி வாங்க முயற்சி பண்றது, இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறதெல்லாம் ஓகே. பட் அதெல்லாம் பண்றதுக்கு உசுறு முக்கியம்ல. பார்த்து இருந்துக்க. போனா திரும்ப வராதுமா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். யூ ஷுட் பி கேர்ஃபுல், யூ நோ. வாடா. போல இப்படி தாண்டி வேணும் உனக்கு. விஜய், இப்ப எப்படி இருக்கு? அவளுங்க அண்ணன் ஆட்டோ மேல கை வச்சதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாளுங்களே. அவளுங்க அண்ணனை கொன்னது நான் தான் தெரிஞ்சா. வீரம்மா. வாங்க வள்ளி. அண்ணனை கூப்பிடுங்க, அப்படியே பசங்களையும் கூப்பிடுங்க, சாப்பிடலாம். உங்க பையன் பிறந்தநாள் விருந்த நீங்களே உங்க கையால ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா வள்ளி, அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். எல்லாரும் சாப்பிடட்டும். கண்டிப்பா. ஒரு நிமிஷம், இது எப்படிங்க? கொடுங்க கொடுங்க. காக்காய்க்கு வச்சிடலாம். அண்ணனை கூப்பிடுங்க. நான் வானா சாப்பிடலாம். வரவள்ளி. கொடுங்க. தோ அது எடுத்துக்கோங்க. வாங்கண்ணா. என்னம்மா உருது சமைச்ச மாதிரி இருக்கு?
ஆமாண்ணா, பாண்டியன் பிறந்த நாளைக்கு வீட்ல என்னெல்லாம் செய்வோமோ அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாமே அவனுக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கேன்னா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீரா, போய் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். இந்த எடுத்துட்டு போ. குடுமா. வீரா, நானும் வரேன். சரி வா. பிருந்தா, நீயும் வாடி. வா போலாம். போ. பாத்து வாங்க. கா 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 கா. உட்காருண்ணா, நீ உட்காரு. வீராமா, நீங்க இலைய போடுங்க, நான் பரிமாறுறேன். மாப்பிள வாங்க, எல்லாரும் உட்காருங்க. காக்காய்க்கு சாப்பாடு வைக்க போயிருக்காங்க, வந்ததும் சாப்பிடலாம். உட்காருங்க. என்ன ஒரு காக்காவையும் காணோம்? என்னடி இது? ஒரு காக்கா கூட வரல. அக்கா, என்னக்கா இவ்ளோ நேரம் ஆச்சு காக்காவே வரல? அதானே, எப்பவும் காக்காக்கு சாப்பாடு வச்சா உடனே வந்துரும். இன்னைக்கு நான் உன்னையும் காணோம். வள்ளி, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். கா 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 கா. அக்கா, அண்ணனுக்கு நம்ம மேல ஏதாவது வருத்தம் இருக்குமோ? ஒரு காக்கா கூட சாதம் எடுக்க வரல. அப்படிலாம் எதுவும் இருக்காதடி, கூப்பிட்டு பார்க்கலாம். கா 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 கா. கா கா. கண்மணி, அக்கா என்னடி ஆச்சு? அக்கா என்னக்கா ஆச்சு? என்னக்கா? தெரியல, என்னாச்சுடி? என்னாச்சுக்கா? கமெண்ட். அக்கா, நீ உட்காரு, உட்காரு. வா, முதல்ல உட்காரு. வா, இப்படி உட்காரு. பிருந்தா, நீ போய் எல்லாரையும் கூப்பிடு போ. மாமா, நீ சித்தி, மாமா, சித்தி, ரெண்டு பேரும் வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. என்ன கத்திட்டு இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிருந்தா, என்னாச்சு? என்ன சித்தி, என்ன கண்மணி? பாருங்க சித்தி. என்னாச்சு கண்மணி? கண்மணி என்னாச்சு? கண்மணி, சொல்லு கண்மணி. கண்மணி, என்னம்மா? என்னாச்சு? கண்மணி என்ன செய்யுது கண்மணி? என்னாச்சு? கண்மணி, என்னம்மா, என்னாச்சு? தெரியல, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. இருந்தா முதல்ல இப்படிதான். போய் தண்ணி எடுத்து தண்ணி வா. எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் போம்மா. என்ன பண்ணுதுமா? ஒண்ணு இல்ல கண்மணி. காலையில இருந்து சாப்பிடல நீ? இல்லம்மா, என்னடி செய்யுது? கொமட்டிட்டு வா. ஏய், பாத்து. ஏய், சீக்கிரம் கொண்டாடி. கொண்டா, கொண்டா. இந்தா, கொஞ்சம் தண்ணி குடி. இந்தா. குடி குடி. குடி. ஒண்ணு இல்ல பொறுமையா ஒண்ணு இல்ல. பாத்து. துப்பிடு துப்பிடு. ஏய், பாத்து பாத்து. பாத்து. ஒண்ணு இல்ல கண்மணி. இப்ப பரவாயில்லையாம்மா? இந்தா, பரவாயில்லையா கண்மணி? இந்தா, இப்போ ஓகேவா கண்மணி? பரவாயில்லையா? ஓகேவா? இப்ப பரவாயில்லையாம்மா? சரி, எந்திரி. டேய், டேய், டாக்டர் கூப்பிடுடா. கண்மணி எந்திரி. டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லு. போ 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 போ. கண்மணி எந்திரி. சீக்கிரம் போ. அம்மா, என்னவா இருக்கும்? கண்மணி ஏதோ வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காளாம். ஆமா, நீ அவ சாப்பிடறதுல எதுவும் விஷம் கலந்து கொடுத்துட்டியா? நியாயமா அந்த வீராக்கு விஷம் வச்சிருக்கணும், ஆனா வைக்கல. இவ எதுக்கடி இப்ப மயக்கம் போட்டு விழுந்திருக்கா? தெரியலம்மா, நான் எதுவும் பண்ணல. நீ வேற பேசாம இரு, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன்.
கண்மணி பாத்து பாத்து பாத்து, பாத்து மெதுவா. டாக்டர் ஏன் கண்மணி வாந்தி எடுத்தா? ஏன் மயக்கம் போட்டா? வீட்ல இத்தனை பொம்பளை ஆளுங்க இருக்கீங்க, இத கூட கண்டுபிடிக்க தெரியலையா? என்ன டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க புரியல. ஆமா மேடம், உங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. கண்மணி கர்ப்பமா இருக்காங்க. மேடம் இவங்கள சேஃபா பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன் கண்மணி. ஓகே டாக்டர். ஏய் கண்மணி ராகவா அந்த கபி கபி காரணம் இதானா? ஏய் அன்னைக்கு நீ கண்மணி தெரியாமே நல்லா இருக்குன்னு சொன்னப்பவே நினைச்சேன்டா. என் கண்ணு ஆண்டவா டேய் பாண்டியா, நீ திரும்பவும் வர போறியா? உன் பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு வந்திருக்கு. ஐயா பாண்டியா, நீ மறுபடியும் உன் தங்கச்சி வீட்லயே வந்து பிறக்க போறியா? ஆமாம்மா, நம்ம அண்ணன் திரும்ப வரப்போகுது. கண்மணி, நம்ம அண்ணன் உன் வயித்துல வந்து பிறக்க போகுது. வலிமா, இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, உங்க வாய் முகரத்தை அப்படியே பழிச்சிருச்சு. அக்கா, வாழ்த்துக்கள் அக்கா. கண்மணி, வீரா தேங்க்ஸ். மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் என்னடா கைய குடுறா. வாழ்த்துக்கள். கண்மணி உன்ன மாதிரியே ஒரு வம்புக்கார பாப்பா பிறக்க போகுது. கூடிய சீக்கிரத்துல நாங்க சித்தப்பா ஆக போறோம். இருங்க நான் ஹாப்பியா இரு. முதல்ல எல்லாத்தையும் சக்கரை எடுத்து வரேன். மாமா, மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். உள்லுடா. ரெண்டு பேரும் அமோகமா இருப்பீங்க. என்னையா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சரி எந்த கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. மாமா, ரொம்ப நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. கண்மணி இந்தா இனிப்பு செய்தி சொன்ன உனக்குதான் முதல் வாய். மாப்பிள்ளை கொடுங்க. ராகவா இந்தா. அத எனக்கு டேய் உனக்கு எதுக்கு? இவன் வேற. நாங்களும் லைன் அப்ல இருக்கோம்ல, எங்களுக்கும் நெக்ஸ்ட் வீரா உண்மையாவா? குடு. சரி அப்ப இந்தா சாப்பிடு. கார்த்தி இந்தா.
திரும்ப வந்திருக்கியான்னு. என் மூலமா இந்த பூமிக்கு நீ திரும்ப வரப்போறியா? எனக்கு நீ மகனா பிறக்க போறியான்னு. இதுக்குதான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். உனக்கு நான் அம்மாவாக போறேனா? இதை விட என் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு நாள் வருமான்னு எனக்கு தெரியல. இனி 10 மாசத்துல உன்னை என் கையில பார்க்க போறேன்னு. இது போதும், எனக்கு இது போதும்னு. என் வாழ்க்கையவே நீ அர்த்தமாக்கிட்டன்னு. இது போதும்னு, எனக்கு இது போதும். கண்மணி, வீரா, வீரா, அழாதடி. நீ ஏண்டி இப்ப அழற? அழாது. இல்ல, நம்ம அண்ணன் மேல யாருக்கு பாசம் அதிகமா இருக்கும்னு நம்ம 3 பேருக்கு அடிக்கடி சண்டை வரும்ல. ஆனா அதுல நீ ஜெயிச்சிட்ட. அண்ணன் நம்ம எல்லாருக்காகவும் திரும்ப இந்த வீட்டுக்கு வர போறாரு வீரா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் பிள்ளைக்கு இங்க ஒரு அம்மா இல்ல, நம்ம 3 பேர் இருக்கோம். நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொண்டாடி வளர்க்க போறோம். ஆமா, தேங்க்யூ. அண்ணன் விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது, கஷ்டப்பட்டது எல்லாமே நீதான். உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் பழைய கண்மணி எப்ப திரும்ப வருவான்னு தினம் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் அக்கா எனக்கு கிடைச்சிட்டா. என் பழைய கண்மணி அக்கா எனக்கு கிடைச்சிட்டா. எப்பவும் நீ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. என் கண்ணு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் சமாளிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருச்சு. இது போதும். அழாதம்மா, நீ அழாத, அழாத. இங்க பாரு, அழறது நம்ம அண்ணனுக்கு பிடிக்காதுல்ல. அப்ப அழாத, அழாத. இத்தனை நாளா நம்ம அண்ணன் மேல இருந்து சாமிய பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ உனக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம பேசுறது அவருக்கு கேட்கும்ல. அழாத, அண்ணனுக்கு பிடிக்காது, கோவப்படும். ராகவன் மாமாவை பாத்தியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கார்ல. அவரை நான் ஆரம்பத்துல இருந்தே வெறுத்துட்டு தான் இருந்தேன். பொய்யா வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை நாள் பொறுமையா இருந்து நான் அப்படி இருந்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் பண்ண எல்லா தப்பையும் பொறுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சு, நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் என் பக்கத்துல எனக்காக சப்போர்ட் பண்ணி, அவரோட காதலை என்கிட்ட திணிக்காம இத்தனை நாள் காத்திருந்தாரு வீரா. என்ன ஜெயிச்சுட்டாரு வீரா. இப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் என் மனசை மாத்திக்கலன்னா நான் வாடுறதே வேஸ்ட் தானடி. நம்ம அண்ணனோட மரணத்தினாலதான் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சது. அதனாலதான் என்னமோ எனக்கு தெரியல, இந்த வாழ்க்கை மேல எனக்கு கோவமும் ஜாஸ்தியா இருந்துச்சு.
ஆனா இப்ப சொல்றேன், நான் யாரையும் காதலிக்காம இருந்திருந்து நம்ம அண்ணன் இல்ல எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தா எப்படி பார்த்திருக்குமோ, அதுக்கு எந்த குறையும் இல்லாத ஒருத்தர் தான் அவரு. ஒருவேளை அண்ணன் சாவுக்கு ராகவன் மாமா தான் காரணம்னு இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டா மாமாவை விட்டு போயிடுவாளோ? கடவுளே, அந்த சந்தர்ப்பம் மட்டும் வந்துடவே கூடாது. நான் வரேன். நானும் அழுது இந்த டைம்ல உன்னையும் அழ வச்சுட்டேன். வா. அண்ணா, கடையில எல்லாருக்கும் 3 மாச சம்பளத்தை போனஸா போட சொல்லியிருக்கேன். அப்படியே எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸும் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருங்க. யாரையும் மறந்துடாதீங்க. சின்ன முதலாளி வரப்போறாருல, கொண்டாட்டமா இருக்கணும். சரியாண்ணா? நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். அப்பா. சொல்லுப்பா. இல்லப்பா, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களும் இருக்கணும்லப்பா, அதான். டேய், நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. இல்லப்பா, உங்களை கேட்காமையே சொல்லிட்டேன். டேய், நான் ராத்திரியே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் போனஸை போட சொல்லிட்டேன். அதை நீ திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். சரிப்பா. சரிப்பா. என்ன பிரதர், கால் இன்னும் தரையில நிக்க மாட்டேங்குதே, ஆகாயத்துல மிதக்குற. டேய் சும்மா இருடா. டேய், வாழ்க்கையில நீ பண்ண மிகப்பெரிய சாதனை இதாண்டா. டேய் சும்மா. டேய், ஏன்டா அவனை பிடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க? பாரத்த சும்மா சும்மா ஓட்டிட்டு இருக்க. எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. டேய், அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கே கால் தரையில நிக்கலையே. நம்ம வீட்ல எத்தனை கஷ்டமான விஷயம் நடந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சே. இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு.